பிரதிநிதிகளே, சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏழுநவர்களே, பரந்தாமன் அவர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, அரசு செயலாளர்கள் திரு ஹர்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, திரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, திருமதி மதுமதி ஐஏஎஸ் அவர்களே, ஆணையர்கள் திருமதி லட்சுமி ஐஏஎஸ் அவர்களே, திரு சுதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பான வகையில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திருமதி ரோகிணி அவர்களே, அரிமா சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, செயலாளர் சங்கரராமன் அவர்களே, மாற்றுத்திறனாளிகள் நல ஆலோசனை குழு உறுப்பினர்களே, அரசு உயர் அலுவலர்களே, விருது பெற்றிருக்கக்கூடிய விருதாளர்களே, மாற்றுத்திறனாளிகள் நல சங்கங்களின் நிர்வாகிகளே, என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாற்றுத்திறனாளிகள் நல சங்கங்களின் நிர்வாகிகள், அன்பிற்கிணைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதே உருவான நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விருது பெற்றிருக்கக்கூடிய விருதாளர்களே, மாற்றுத்திறனாளிகள் நல சங்கங்களின் நிர்வாகிகளே, என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாற்றுத்திறனாளிகள் நல சங்கங்களின் நிர்வாகிகள், அன்பிற்கிணைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதே உருவான நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்ன பேசுவது என்று ஒரு உணர்ச்சி மயமான உணர்வுக்கு சென்று அப்படியே உங்களை எல்லாம் பேசாமல் பார்த்து கொண்டே இருந்தால் போதும் என்ற அந்த நிலையிலே தான் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே திருமதி ரோகிணி அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள், இது ஒரு உணர்ச்சிகரமான நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி என்று. உண்மைதான். ஆக அந்த உணர்வோடு தான் நான் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய, அதேபோல் இந்த நிகழ்வை தொலைக்காட்சிகளின் மூலமாக நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு முதல்ல என்னுடைய இதயபூர்வமான மாற்றுத்திறனாளிகள் நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாள் மற்ற நாட்களை போல இல்லாம இது வெறும் கொண்டாட்டத்துக்கான நாள் மட்டும் கிடையாது. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்கி சம உரிமையோட சமுதாயத்தில் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற, அதை நினைவுறுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள். அந்த வகையில் உங்களுடைய திறன்களை போற்றக்கூடிய நாளா இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதிலேயும் சமூக முன்னேற்றம் காண மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய சமூகங்களை வளர்ப்பது என்பதை இந்த ஆண்டுக்கான மையக்கருவா ஐநா சபை அறிவிச்சிருக்கு. இந்த கருப்பொருள் தான் நம்ம திராவிட மாடல் அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாதை. அதுல முக்கியமான மைல்கல் தான் இந்த விழா. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மதிப்பிற்குரிய திருமதி ரோகிணி அவர்களை ஏன் அழைச்சோம் என்று சிலர் கேட்கலாம். சமூக சேவையை
சில திடீரென வெளிப்படுத்துவார்கள், திடீரென காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் பல ஆண்டுகளாக தொடர்ந்து சமூகத்திற்கு செயல்பட்டு வரக்கூடியவர் தான் திருமதி ரோகிணி அவர்கள். அதுதான் அவருடைய தனித்தன்மை. கம்யூனிச சிந்தனைகளை பரப்பக்கூடிய திருமதி ரோகிணி அவர்களை திரைக்கலைஞர் என்று சொல்வதை விட சமூக கலைஞர் என்று தான் சொல்ல வேண்டும். அவரது பணி சிறக்க வாழ்த்துக்கள். அழைப்பு ஏற்று வந்தமைக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தில் முழுசா சார்ஜ் எடுக்கக்கூடிய வகையில பல்வேறு நடவடிக்கைகளை நாம் செஞ்சுக்கிட்டு வரோம். அதனுடைய உயிர் அடையாளமா நீங்க இருக்கீங்க. தமிழ்நாட்டு உள்ளாட்சி அமைப்புகள்ல புதிய மக்கள் பிரதிநிதிகளா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்க 3631 மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளை வருக 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 என்று நான் வரவேற்கிறேன்.